செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 10th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் எக்ஸாம் என்னைக்கு? குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4 வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறப் போகுது. எவ்வளோ மார்க்குக்கு சயின்ஸு? 75க்கு. அப்ப மீதி 25க்கு என்ன? பிராக்டிகல். அப்ப நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மார்க் எடுத்தாலே போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ இந்த 15 மார்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய குரூப்பில் 10th சயின்ஸுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிப்பாக வந்து சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு 12 மார்க் வந்து 1 மார்க்காக வரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த 1 மார்க் எல்லாமே 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அதை வந்து நம்ம எழுதணும். ஆப்ஷன் ஏனா ஏ மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க சில குட்டீஸ். ஸோ ஆன்சரை ஃபுல்லாகவே வந்து எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 12 1 மார்க் முடிச்ச அடுத்த செகண்டு பார்ட் 2 வந்து பாருங்கள், எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 22க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே. குறிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய வினா வந்து 22 வந்து கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. 13லிருந்து 22 மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 10 கொஸ்டின் 2 மார்க் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து 7 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த 7 கொஸ்டின்ல 22 கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். மீதி 6 கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் 13 வந்து பாருங்க பற்சக்கரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் 14 டாப்லர் லா, அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப்லர் விளைவு வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்ததாக 15 பொறுத்த வரைக்கும் உண்மை வெப்ப விரிவு குணகம் ஷார்ட் ஃபார்ம் டெஃபனிஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட் 16 ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையுடைய வினையை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனை வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக 17 நியூரான்களின் 3 வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை வந்து நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 18 வந்து பாருங்க, நம்முடைய பாடி பார்ட் இருக்கிறத ஒன்று கொடுத்துட்டு குறிப்பாக வந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசிடி ஆகிய பாகங்களை அடையாளம் காண சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக ஏ என்ன இருக்குது, பி என்ன இருக்குது, சிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்துக்கு அரை மார்க் எழுதுறீங்கன்னா. அடுத்தது 19th வந்து பாருங்கள், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும், ஹவு கேன் யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். அடுத்ததாக 20 டிஎன்ஏவில் விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 21 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்க்ராட்ச் சுழல் திருத்தியில் மேடை ஸ்டேஜ் என்பது பற்றி சிறு குறிப்பு எழுதுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஸ்டேஜ் இன் ஸ்க்ராட்ச் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு பொருளில் இருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிக்கும் லென்ஸால் குவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கம்பல்சரி. இப்போ ஓகே, அதுவும் கம்பல்சரி நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து பாருங்கள். அடுத்தது பார்ட் 3 வந்து பாருங்கள், எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. 23ல் தொடங்கி 32 வரைக்கும் 10 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 4 மார்க் கொஸ்டின்ஸு, இதில் 32 கம்பல்சரி நம்ம அட்டென்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு 23 டெஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபலேஷன் அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ராக்கெட் ஏவுதல், சந்திராயனை பற்றி கூட நீங்கள் எழுதலாம். அடுத்தது 24 எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகள். அடுத்தது 25 மியொலி அலைகள் என்றால் என்ன, எதிரொலியின் மருத்துவ பயன்கள் என்றால் என்ன. 26 இதெல்லாமே நம்ம 4 மார்க்குக்குன்னு ஒரு 40-50 கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துருங்க. அடுத்ததாக 31 பாருங்கள், ஜீன் சிகிச்சை முறையை விளக்குக, எக்ஸ்பிளைன் அபவுட் ஜீன் தெரபி. அடுத்ததாக 32 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்
கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அட்டன் பண்ணியே ஆகணும். இது மாதிரி மாடுலேஷன் நம்ம டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்ட் 4ல் வந்து நம்ம 7 மார்க் வந்து கொடுத்துருக்கோம். 34 30 33 34 35 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 7 அதாவது ஆமாம் 7 மார்க், 1த்துக்கு 7 மார்க்னா 3த்துக்கு 21 மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 33ல் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்றை விளக்கவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் அபவுட் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. 34 நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகளை ஏதேனும் 2 கூறுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 2 கொஸ்டினும், அடுத்தது செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆட்டோமேட்டிக் தியரி, அப்புறமா அவகோடா லா வந்து கேட்டிருக்கிறாங்க சில குட்டீஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 35 லாஸ்ட் முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? ஜென்ரல் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. செகண்ட் சிறுநீர் பாதை நோய் தொற்று யூடிஐ உடைய விளைவுகள் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்டை பற்றி அதோடைய சுவாச குழாய் லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல, அதை பற்றி வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து 35ல் பி பாருங்க, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது? அதாவது வாட் இஸ் த பயாலஜிக்கல் சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இதுவும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீஸ்? ஓனாவே எழுதிடலாம். அடுத்தது தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அனுமதி. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு அபியூஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல்லேயே கூட இப்போ கூட உங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்பலை, கஞ்சா அது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கிறாங்க, கூலி போன்றவதெல்லாம் வந்து பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் ஓனாகவே வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ சயின்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் நம்ம சேனல் சார்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். நல்ல மார்க்கை ஸ்கோர் அசால்ட்டாக வந்து பண்ணிடலாம் சில குட்டீஸ். ஸோ நீங்கள் பெருசாக வந்து வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வந்து மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க சில குட்டீஸ். மறக்காமல் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. நன்றி.